அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் அமெரிக்க ஜனாதிபதிகளுக்கு இடையில் முக்கிய சந்திப்பு. தொலைத்து போன விமானத்தை தேடும் மலேசியா 11 ஆண்டுகளாய் நீடிக்கும் புதிர். கனடாவில் புதிய விசா விதிமுறைகள் கேள்விக்குறியாகும் வெளிநாட்டு மாணவர்களின் நிலை. 300 நோயாளிகள் பாலியல் வன்கொடுமை, பிரான்ஸ் மருத்துவர் ஒப்புதல். உக்ரைனை முதுகில் குத்திய ட்ரம்ப், ஐநா வாக்கெடுப்பில் ரஷ்யாவுக்கு ஆதரவளித்த அமெரிக்கா. தென்கொரியாவில் பாலம் இடிந்து விழுந்து பயங்கர விபத்து, 2 பேர் பலி. தொடர்பட விரிவான செய்திகள். பிரெஞ்சு ஜனாதிபதி இம்மானுவேல் மேக்ரோனுக்கும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கும் இடையே சந்திப்பு ஒன்று நடைபெற்றுள்ளது. வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது ரஷ்யா உக்ரைன் போர் குறித்து விவாதங்கள் நடத்தப்பட்டதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இருப்பினும் உக்ரைன் போரில் அமைதி ஒப்பந்தம் சரணடைவதாக இருக்கக்கூடாது என்றும் பாதுகாப்பு உத்தரவாதங்கள் இல்லாமல் போர் நிறுத்தத்தை அர்த்தப்படுத்தக்கூடாது என்றும் பிரெஞ்சு ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி விரைவில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினை சந்திக்க உள்ளதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் இதன்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. 11 ஆண்டுகளுக்கு முன் காணாமல் போன மலேசியாவின் MH370 விமானத்தை தேடும் பணிகள் மீண்டும் இந்திய பெருங்கடலில் தொடங்கியுள்ளன. ஓகேன் இன்ஃபினிட்டி நிறுவனத்தின் ஆழ்கடல் ஆதரவு கப்பல் அர்மடா 7806 பெர்த் கடற்கரையில் இருந்து 1500 கிலோமீட்டர் தொலைவை சென்றடைந்திருப்பதாக ஆஸ்திரேலியா பிரிட்டன் ஊடகங்களின் அறிக்கை கூறுகிறது. இது தொடர்பில் அமெரிக்க பிரிட்டன் நிறுவனங்களின் கடலடி தானியக்க இயந்திரங்கள் இந்திய பெருங்கடலின் தரைப்பகுதியை ஆராய தொடங்கியிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. 15,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் புதிய தேடல் பணி 6 வாரம் நீடிக்கும் என்பதனால் ஓகேன் இன்ஃபினிட்டி நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதாகவும் மலேசிய போக்குவரத்து அமைச்சு கடந்த ஆண்டு டிசம்பரில் கூறியிருந்தது. அதேவேளை விமானத்தின் பாகங்கள் எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்றால் அதற்கான செலவை மலேசிய அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளாது என்றும், ஏதேனும் பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் 70 மில்லியன் அமெரிக்க டாலர் செலுத்த வேண்டும் என்று ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சீனா, ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளின் ஒத்துழைப்புடன் இந்திய பெருங்கடலில் 1,20,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் மலேசியா தேடுதல் மேற்கொண்டது. கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்திலிருந்து 227 பயணிகள் 12 சிப்பந்திகளுடன் பெய்ஜிங்கிற்கு புறப்பட்ட MH370 விமானம் பிறகு காணாமல் போன நிலையில் விமானத்துறை வரலாற்றில் மிகப்பெரிய மர்ம சம்பவமாக அது கருதப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. கனடாவில் அதிகளவில் வெளிநாட்டினர் குடியேறுவதை தடுக்கும் நோக்கில் விசா வழங்குவதில் புதிய விதிமுறைகளை அந்நாட்டு அரசு அமல்படுத்தியுள்ளது. இந்த நடவடிக்கையால் இலங்கையர்கள், இந்தியர்கள் உட்பட கனடாவில் வசிக்கும் பல்வேறு நாட்டினருக்கும் சிக்கல் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும், குறிப்பாக புதிதாக கனடாவுக்கு வேலைக்கு செல்வோர் மற்றும் குடியேற நினைப்பவர்களுக்கும் சிக்கல் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவில் வெளிநாடுகளில் இருந்து வந்து தங்கி பயிலும் மாணவர்கள், தொழிலாளர்கள் மற்றும் புலம்பெயர்ந்தவர்களின் விசா நிலையை எந்த நேரத்திலும் மாற்றுவதற்கான அதிகாரத்தை கனடா எல்லைப்படை அதிகாரிகளுக்கு அந்நாட்டு அரசு வழங்கியுள்ளது. அந்த வகையில் குடிவரவு மற்றும் அகதிகள் பாதுகாப்பு விதிமுறைகளில் செய்யப்பட்டுள்ள திருத்தங்களின் கீழ் மின்னணு விசா, தற்காலிக தங்கும் விசா உள்ளிட்டவற்றை மறுக்கவோ நிராகரிக்கவோ கனடா எல்லைப்படைக்கு தற்போது அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் கனடாவில் தங்கியிருக்கும் வெளிநாட்டவர் விசா காலம் நிறைவடைந்த பிறகும் அவர் நாட்டை விட்டு வெளியேற மாட்டார் என்று கனடா அதிகாரி நினைத்தால் அவரது விசா காலம் முடியும் முன்பே ரத்து செய்யவும் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. இந்திய மாணவர்கள் மற்றும் சட்டப்பூர்வமாக குடியேறுபவர்களுக்கு கனடா மிகவும் விருப்பமான இடங்களில் ஒன்றாகும். தரவுகளின்படி தற்போது கனடாவில் உயர்கல்வி படித்து வரும் இந்திய மாணவர்கள் மட்டும் 4.2 லட்சத்துக்கும் அதிகமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தற்காலிக தங்கும் விசாவை பெற்று இந்தியாவை சேர்ந்த பலரும் கனடாவுக்கு சுற்றுலா சென்று வருகின்றனர்.
2024 முதல் பாதியில் மட்டும் 3.6 லட்சம் இந்தியர்களுக்கு பயண விசாவை அந்நாட்டு அரசு வழங்கியுள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மாணவர்கள் சட்டப்பூர்வமாக குடியேறியவர்களின் விசாக்கள் ரத்து செய்யப்பட்டால் அவர்கள் குறிப்பிட்ட காலத்துக்குள் கனடாவை விட்டு வெளியேற நோட்டீஸ் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே காலிஸ்தான் விவகாரத்தில் இந்தியா கனடா இடையே பிரச்சினை நிலவி வரும் சூழலில் புதிய விசா விதிமுறைகளால் பாதிப்பு ஏற்படக்கூடும் என்ற அச்சம் இந்தியர்களிடையே நிலவுகின்றமை குறிப்பிடத்தக்கது. சிகிச்சைக்காக வந்த 300 பெண்களுக்கு மயக்க மருந்து கொடுத்து பாலியல் வன்கொடுமை செய்ததாக முன்னாள் பிரான்ஸ் அறுவை சிகிச்சை மருத்துவர் மீது வழக்கு தொடரப்பட்ட விசாரணை நடைபெற்று வருகிறது. பிரான்ஸ் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்த 300 பேரில் பெரும்பாலானோர் குழந்தைகள் என்பது தெரிய வந்துள்ளது. வழக்கு விசாரணை ஆவணங்கள் நேற்று நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக மிக மோசமான செயலில் ஈடுபட்டிருப்பதாகவும் அவர்கள் அடைந்த காயங்களை ஆற்ற முடியாது என்று ஒப்புக்கொள்வதாக மருத்துவர் வாக்குமூலம் கொடுத்துள்ளார். விசாரணை தொடங்கிய முதல் நாளில் நீதிமன்றத்தில் பேசிய டாக்டர் ஜோன் லே, நான் மிகவும் அருவருக்கத்தக்க செயல்களை செய்துள்ளேன். தான் ஏற்படுத்தும் காயங்கள் அழிக்கவோ ஆற்றவோ முடியாது என்பதை தான் நன்றாகவே உணர்ந்திருந்ததாகவும் தான் செய்த குற்றங்களுக்கான பொறுப்பை தானே ஏற்றுக்கொள்வதாகவும் கூறியிருக்கிறார். இவரது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. கடந்த 2017ஆம் ஆண்டு ஜோன் லே மீது அண்டை வீட்டைச் சேர்ந்த 6 வயது சிறுமி தன்னை பாலியல் ரீதியாக சீண்டியதாக கொடுத்த குற்றச்சாட்டை தொடர்ந்து காவல்துறையினர் அவரது வீட்டை சோதனை நடத்தினர். அவரது வீட்டிலிருந்து 3 லட்சம் புகைப்படங்களும் 650 மோசமான வீடியோக்களும் அவர் செய்த பாலியல் துன்புறுத்தல்களை பற்றி மருத்துவர் கைப்பட எழுதி வைத்திருந்த நோட்டு புத்தகங்களும் காவல்துறையினருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதையடுத்து 4 குழந்தைகளை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்குகளில் 2020ஆம் ஆண்டு குற்றவாளி என நிரூபிக்கப்பட்ட மருத்துவருக்கு 15 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இந்த வழக்கு விசாரணையின் போதுதான் மருத்துவர் தன்னிடம் சிகிச்சைக்காக வருபவர்களுக்கு, பெரும்பாலும் குழந்தைகளுக்கு மயக்க மருந்து கொடுத்து பாலியல் துன்புறுத்தல் செய்ததை ஒப்புக்கொண்டுள்ளார். இந்த வழக்கு விசாரணை தற்போது நீதிமன்றத்தில் தொடங்கியிருக்கிறது. ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையே கடந்த 3 ஆண்டுகளாக போர் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் போரை விரைவில் முடிவுக்கு கொண்டு வரவும் அமைதியான முறையில் தீர்வு காணவும் ஐநா பொது சபை நேற்று தீர்மானம் கொண்டு வந்து வாக்கெடுப்பு நடத்தியது. இந்த வாக்கெடுப்பில் ரஷ்யாவுக்கு ஆதரவாக அமெரிக்கா வாக்களித்தது. முந்தைய ஜோ பைடன் அரசு உக்ரைனுக்கு ஆதரவான நிலைப்பாடு கொண்டிருந்தது. மேலும் ரஷ்யாவுக்கு எதிரான கருத்துக்களை முன்வைத்து வந்தது. இந்த நிலையில் அமெரிக்காவில் சமீபத்திய ஆட்சி மாற்றத்தை தொடர்ந்து அந்த நாட்டில் அமைந்துள்ள ட்ரம்ப் தலைமையிலான புதிய அரசு ரஷ்யாவுக்கு ஆதரவான நிலைப்பாடு கொண்டிருக்கிறது. 193 உறுப்பினர்களை கொண்டுள்ள ஐநா பொது சபை உக்ரைன் மற்றும் அதன் ஐரோப்பிய நட்பு நாடுகள் தாக்கல் செய்த விரிவான, நியாயமான மற்றும் நீடித்த அமைதியை மேம்படுத்துதல் என்ற தீர்மானத்துக்கு ஆதரவாக வாக்களித்தன. இந்த தீர்மானத்துக்கு மொத்தம் 93 ஆதரவு வாக்குகளும் 18 எதிரான வாக்குகளும் பதிவாகின. மேலும் 65 பேர் இதில் வாக்களிக்கவில்லை. ஐநா பொது சபை வாக்கெடுப்பில் இந்தியா வாக்களிக்க வேண்டாம் என்ற நிலைப்பாடும் கொண்டிருந்தது. தென்கொரியாவில் விரைவு சாலை மீது கட்டுமான பணியில் இருந்த பாலம் இடிந்து விழுந்து ஏற்பட்ட பயங்கர விபத்தில் 2 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் 5 பேர் படுகாயமடைந்தனர். பாலத்தின் ஒரு பகுதி இடிந்து விழும் வீடியோ காட்சிகளையும் உள்ளூர் ஊடகங்கள் வெளியிட்டுள்ளன. தென்கொரிய தலைநகர் சியோலில் இருந்து தெற்கே சுமார் 65 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அன்சியோங் நகரில் இன்று காலை 9:50 மணியளவில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. நெடுஞ்சாலை பாலத்தை தாங்கி நின்ற 50 மீட்டர் உயர எஃகு தூண் கட்டமைப்புகள் ஒன்றன் பின் ஒன்றாக இடிந்து விழுந்தன. தீயணைப்புத்துறை அறிக்கையின்படி இந்த விபத்தில் 2 பேர் கொல்லப்பட்டுள்ளனர், 4 பேர் படுகாயமடைந்தனர் மற்றும் ஒருவர் லேசான காயங்களுக்கு உள்ளானதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ரல்லாவுக்கு இறுதி வணக்க நிகழ்வுகள் இடம்பெற்ற சம நேரத்தில் நியூயார்க் நகரின் வாஷிங்டன் சதுக்க பூங்காவில் பாலஸ்தீன ஆதரவு மற்றும் ஹிஸ்புல்லா ஆதரவாளர்கள் ஒன்று கூடி அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. அதே நேரத்தில் இஸ்ரேல் ஆதரவாளர்கள் அங்கு குழப்பத்தில் ஈடுபட்டதால் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது. இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன.
தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.